லட்சியத்தை நிறைவேற்றணும்னா சத்திய சோதனைக்கு ஆளாகித்தான் தீரணும். இன்பத்தை வாரி அணைக்கிற உள்ளம் துன்பத்தை கண்டு தோன்றிடக்கூடாது. எனக்கு சொந்தமா இருக்கிற 200 ஏக்கரையும் பங்கு பிரிச்சு உங்களுக்கெல்லாம் உடமையாக்கி இத பத்திரம் எழுதியிருக்கிறேன். இதுகளையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேங்கிறத சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. மரியாதை இதுல எல்லாம் இல்ல, மனதில் ஏற்படுற அந்தல் தான் இருக்கு. இந்த என்னுடைய வீட்டையும் என் தந்தையின் பேரால பள்ளிக்கூடமா மாத்தி அதையும் உங்ககிட்ட ஒப்படைக்காதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். தம்பி, நீ ஒரு மகாத்மா. இவ்வளவு நல்லவனான உனக்கு நாங்க செஞ்ச கொடுமையை நினைச்சோம். நீங்களா கொடுமை செஞ்சீங்க? ஆண்டாண்டு காலமாய் உங்களை அடிமைப்படுத்தி வரும் அறியாமைத்தனம், வெளி உலகத்தை பற்றி தெரியாதனம், கீழான நிலைமையில் இருந்தாலும் இருப்போமே தவிர